அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என்னுடைய பெயர் சசிகுமார். நான் நாமக்கல்லிருந்து வரேன். இப்போ பேசிகிட்டு இருக்கிற இடம் வந்து காஞ்சிபுரம் பக்தர்கள் தங்கும் விடுதி மற்றும் மாணவர்கள் தங்கும் விடுதி. இதுக்கு முற்றிலுமாக இலவசம்தான். மிக முக்கியமாக வந்து பக்தர்களுக்கும் மாணவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படுது. இது இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் குஜராத் தர்மசத்திரன்னு ஒரு இடம். அங்கேருந்து நடந்து வர தூரம் தான் ரூமுக்குன்னு இல்லை, எல்லா கோயிலுக்கும் பக்கம் தான். ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. இந்த இது எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா, நான் ஸ்ரீரங்கத்துக்கு தேருக்கு போயிருந்தேன் பங்குனி மாதம். அப்போது வந்து க்யூவில் லைனில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா இடத்துலையும் ஒட்டியிருந்தாங்க. பார்த்தேன். ஆனால் காஞ்சிபுரம் போகணும் ஆனால் நினச்சேன், போக முடியல. சரி, தங்கறதுக்கு இடம் இருக்குது, முற்றிலும் இலவசமாக எல்லாம் ரெடி பண்ணி தராங்க. ஃபோன் பண்ணி கேட்டேன். நீங்கள் நேரில் வாங்கய்யா, வந்து தங்கலாங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. ஐயா உங்களுடைய பேர்? கமலக்கண்ணன் ஐயா சொன்னார். சரி, அதுக்கப்புறம் உடனே வர முடியல. அதனால் ஒரு 2 மாதம் கழித்து எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் நிறையா திருவிழாலாம் வந்தது. தேவராஜ சுவாமி திருக்கோயில் திருத்தேர் அப்போ வந்து பார்த்தேன். பார்த்துட்டு உடனே தங்க முடியல. அவசரன்ட்டு ஒரு எமர்ஜென்சின்ட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2வது நாளே வந்தேன். திங்கக்கிழமை வாக்கில் வந்தேன். வந்துட்டு கமலக்கண்ணன் ஐயாவுக்கு நைட்டே ஃபோன் பண்ணேன், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. வாங்கய்யா, நேரில் வாங்கய்யா, பார்க்கலாங்கய்யா அப்படின்னாங்க. ஆனால் தங்கினதுலேருந்து 3 நாள் தங்கினேன். எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை, சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது. ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல. நான் இங்கே தமிழ்நாட்டுன்னு இல்லை, வடநாட்டிலேருந்து நிறையா பேர் வராங்க. டைமில் சுற்றி பார்க்குறதுக்கு தங்கறதுக்கு இடம் வேணும். இங்கேயே சமைச்சி சாப்பிட்லாம். அவங்க சமைச்சி அரிசி பருப்பு எல்லா குழம்பு எல்லா மளிகை ஜாமான் எல்லாமே இருக்குது. நாம்ளாக சமைச்சி சாப்பிட்டுக்கலாம். மிக முக்கியமாக வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஒழுக்கம்தான், டிசிப்ளின் தான். இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இது மிக முக்கியமாக வந்து இந்து தர்மத்தை காப்பாற்றணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நிறையா பிரச்சனைகள்லாம் வரும். எந்த இது வந்தாலும் வராட்டி இந்து தர்மத்தை காப்பாற்றணும். தர்மத்தை காப்பவனே தர்மம் காக்கும்ட்டு ஒரு வாசகம் இருக்குது. அது உண்மை தான். அது 3 நாள் இருந்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஐயா வந்து அவர் கூட உரையாடல் பண்ணும்போது ஒரு மிக பாதுகாப்பாக நெருக்கமாக நான் உணர்ந்தேன். இது அவருக்கு தெரியாது, சொல்லலை. உண்மை தான். भारत माता की जय. श्री राम जय. हरे राम हरे राम हरे राम.